இன்னும் ஒரு 5000 கொடுத்தீங்கன்னா ஒரு மாடு 10,000 ரூபா சொல்லுதான். சரி, படக்குன்னு வாங்கி போட்டு எல்லாமே பார்த்துக்கிடுவேன். ஒரு விவசாயம் உங்களால் தப்பிக்கும். அதுக்கு தான் ஐயாவை போட்டு போகலாம்னு வந்தேன். வாங்க வந்திருக்கேன். என்ன வாங்குறதுக்கு? மாடு வாங்கணும்யா. ஒத்த மாடு தான். கரெக்ட். கண்ணம்மா நமக்கு கிடைக்கணும்ல. இந்தா எண்ணி பாடுறா, அப்படி உள்ள வச்ச. நீங்கள் வேற அதெல்லாம் நீங்கள் என்ன சரியாக தான் இருக்கும். சரி, அதெல்லாம் என்னப்படா என்ன அப்போ வரட்டுங்களா? இவ்வளோ நல்லவனா இருக்கேடா. சரி, வட்டி முதலும் கரெக்டாக வந்துடும். ஞாபகம் வச்சுக்கோ. 91 நாள் வரவு செலவு இப்போ தானே என்கிட்ட வச்சிருக்கீங்க. என்னைய பார்க்கவே முடியாது. பார்க்க முடியாது. இருங்கங்க, என்னைய மாதிரி ஆளை பார்க்கவே முடியாதுன்னு சொல்ல வந்தேன். அப்படி சொன்னீங்க. எதையும் கேப் விடாமல் சொல்கிறேன். ஒன்றுவோட சொல்லுண்ணே. வரட்டுங்களா? உன் மேலே இருக்கிற அக்கறையில் உனக்காக எனக்காக துணிமணியெல்லாம் நீ எடுக்கணும் இல்ல, பார் உனக்கா வாங்கிட்டு வந்திருக்கேன். எவ்வளோ பணமா? ஆத்தாடி, எவ்வளோ பணம்! 1 2 3 4. ஐயா, உங்களை மாதிரி எனக்கு யாருமே பணம் கொடுக்கல ஐயா. ரொம்ப நன்றி. இருங்க, இதெல்லாம் எந்திக்கவே முடியல. ஏன்னா பணம் என்னன்னு பஜ்ஜி, போண்டா, ஐஸ்கிரீம், சாக்லேட் எல்லாம் வாங்கிக்கலாம். ட்ரெஸ் அம்மா வாங்கி கொடுத்துருவாங்க. ரொம்ப நன்றி சார். இந்த போட்டோ கொஞ்சம் பாருங்க சார். ஓ, இவங்களுக்கு ஒன்றும் முடியலையா? நீங்கள் ஒன்றும் பார்த்துறாதீங்க, இவங்களையும் பார்த்துருவோம். பார்த்தில்ல, ஃபோட்டோ பார்த்தே வைத்தியம் சார். நீங்கள் என்ன அவங்களுக்குலாம் வைத்தியம் பார்க்க வேண்டாம். இந்த பொண்ணை பார்த்தா எனக்கு தகவல் சொல்லுங்க. பொண்ணை பார்த்து நான் உனக்கு தகவல் சொல்லணுமா? ஆமாம் சார். நான் டாக்டர் தானே. ஆமாம் சார். இங்க பேசுடா. சொல்லுங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதிலா அவகிட்ட என்னடா பேச்சு உனக்கு? அவ என்னத்த சொல்லுவா? மாட்டு விட்டுட்டு நல்லா மங்குனியா நிக்கா. சொல்லுங்க. எனக்கு ஜாலி. ஆமா, நீ அவ கூட பேசிக்கிட்டால ஏரியா அவளை கூப்பிட்டுட்டு எங்கேயாவது சுத்துனியாம எப்படி? எப்போ? நானா? இங்க வாடா. இந்த வாரமா இதெல்லாம் கேட்க விட மாட்டேன். நான் உன்னை கூட்டிட்டு நான் இப்படியே சுத்துனேன் ஆகும். டேய், ஏன் முன்னாடி எப்பா? இங்க வாடா. அங்க என்ன முதலாளி? சொல்லுங்கம்மா. நீ இவளை கூட்டிட்டு சைக்கிள்ல சுத்துனியா சுத்தலையா? சைக்கிள்லையா? ஏமா நான் இவள சைக்கிள்ல? ஆமா. இங்க பாருங்கம்மா, இதெல்லாம் தப்பான பொய்யான வதந்தி. சரி, இதெல்லாம் நம்பாதீங்க. நான் அவளை என்னமோ அந்த சைக்கிளை கூட்டு போல ஆசைப்பட்டேன். பட்டதோடு நிப்பாட்டிட்டேன். ஆனா பண்ணுனுங்கலாம். சொல்லுமா, உனக்கு யாருமா உனக்கு துணியெல்லாம் வாங்கி கொடுக்குறோம் ரூபா கொடுத்தா? டேய், அவ துணியெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, சாக்லேட் வாங்கி கொடுத்தாரு, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னா. சாக்லேட்டுக்கும் ஐஸ்கிரீமுக்கும் 5000 ரூபாயாமா செலவு. வயசாகி போச்சுன்னா அடக்க ஒடுக்கமும் ஒரு இடத்துல கிடக்கணும். சின்ன சிறுத்துங்க என்ன பண்ணிட்டு போகுதுன்னு விட்டுருணும். அதுக்கு ஈக்குவலா வந்து நீயும் டக்கு டக்கு டக்குன்னா இப்படிதான் ஆகும். அடே, அதெல்லாம் வந்து பேசுவோம்டா. வந்தா தானே பேச. நீ போனா அதுக்கப்புறம் வரவா வர மாட்டியான்னு தெரியாது. இந்த காலத்துல வலிக்குன்னு சண்டாவா அதனால அப்படி தூக்குற. பின்ன குனிஞ்சின கயிறு தூக்குவா. உன் காலில் விழுந்து கடை நான் வந்திருக்கேன். வண்டிடுறா, ஆஸ்பத்திரி கொண்டு ஊஞ்சப்பட்டு கூட்டு வாடா. சார், நான் நம்ப மாட்டேன்யா. நான் எவ்வளோ பேஷண்ட்டை பார்த்துருக்கேன். இது சோறு தான், சாப்பாடு சார். ரைட்டு, சாப்பாடு வச்சாச்சு. பாருங்க, காப்பி கலர் மாத்திரையா? ஆமா. சாப்பாட்டுக்கு முன்னால் போட்டாச்சு. அடா பாவி. அப்புறம் நல்லா சாப்பிட்டு அம்பாட்டுக்கு இருக்கேன். வெள்ளை கலர் மாத்திரை. ஆமா. சாப்பாட்டை வச்சு அதுக்கு தயார் பாருங்க, வெள்ளை கலர் சாப்பாடுக்கு பின்னாடி. அதை பின்னாடி போட்டுக்கிட்டேன். சாப்பிட்டேன். நீங்க நம்ப மாட்டீங்கன்னா கையோட கொண்டு வந்தேன். இப்படியே பண்ணி வச்சுக்க. இந்த ஆயுசு பூரா ஒரு உயிரோடு இருப்பார். என்ன? அவர் உயிரோடு இருப்பாருன்னு சொன்னேன். கார்த்தியனுக்கு எதுவுமே வாங்கி தரல. ஆனா ராமு காசு கொடுத்தாங்க. நிறைய வாங்கணும். எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். அம்மா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. நல்லா இருக்குல்ல? சூப்பர். ஓகே, சிட்டுக்குருவி பாட்டு பாடலாமா? சிட்டுக்குருவி கண்ணம்மா. அம்மா அதை வந்துட்டேம்மா. அம்மா என்ன இன்னைக்கு சுடிதார்லாம் போட்டு ரொம்ப கலக்கமா இருக்கிற? அம்மா, நீங்க எனக்கு 10 சுடிதார் வாங்கி கொடுத்தீங்கல்ல, அதுல இது ஒண்ணு நல்லா இருக்கா? இந்த நீங்க வாங்கி கொடுத்த வளையல் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. இந்த இப்படி வா. அம்மா, உன் மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வருதே கண்ணம்மா. ஏன் மேலையா? அம்மா, நான் உங்க புள்ளம்மா. நான் போய் தப்பு பண்ணுவேன்னா உங்களுக்கு நான் நல்ல பேர் தான் வாங்கி தருவேன். எனக்கு உங்களுக்கு தான். நீ நல்ல பேர் வாங்கி தரதெல்லாம் சரிதான். ஆனா ஒண்ணு, ஐயா ஏதோ உங்ககிட்ட என்னமோ பேசுறாராம் எடுக்கிறாரு அப்படின்லாம் வந்து நான் கேள்விப்பட்டேன். ஐயாவா? ஏன் கிட்டியா? அது எனக்கு அப்பா மாதிரி. அப்படிலாம் நான் கட்டி பேர் வாங்கி கொடுக்க மாட்டேன். அப்படி இல்ல, நீங்க அம்மானா அவங்க எனக்கு அப்பா. அப்படி இல்ல கண்ணம்மா.
ஊர் உலகத்துல எங்க குடும்பம் பெரிய குடும்பம். ஆமா. அப்படி இருக்கும்போது யாராவது அப்படியே ஐயா மேல ஏதாவது ஒரு இப்படி ஏதாவது ஒரு அபசமானமான பேச்சு பேசினா அது எங்க குடும்பத்தை கேவலம் பாத்தியா? அது தப்பு. அந்த ஒன்றை மட்டும் மனசுல வச்சு நடந்துகிட்டேன்னா நல்லா இருக்கும். சரிம்மா. நான் ஐயாவை கூப்பிட்டு நான் சத்தம் போடுவேன். சரியா? சரிம்மா. அது போக ஏதோ கார்த்தி பையன் வேற உன் பின்னாடி சுத்துறானா? இந்த கார்த்தி அந்த ராமு 2 பேரும் சுத்திட்டே இருக்காங்க. நான் உங்ககிட்ட ஏற்கனவே இதை பத்தி சொல்லியிருக்கிறேன்ல. நீங்க சொல்லிருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரி தானே அவங்களை கண்டுக்கிறதே இல்லை. நான் பாட்டுக்கு தின்னுட்டு ஜாலியா இருக்கேன். அடி எத்தனை நாள் பார்த்துருக்கேன் நானே. இவ எத்தனை தடவை அவனுங்க பின்னாடி பேசிக்கிட்டு சுத்திக்கிட்டு அலைஞ்சிட்டு அவனுங்களே என்கிட்ட குறை சொல்றாளா? அம்மா என்ன டவுட் பண்றாங்களோ? இருக்காது. சரி சரி, கார்த்தி எங்க போனா? கார்த்தி அதாங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்கம்மா. டேய் கண்ணம்மா இந்த பக்கம் வா. ஏமா இந்த பக்கம் நல்லா இருக்கு, ஏமா அங்க போற? நீ இந்த பக்கம் வாடா. வந்துட்டேன். என்ன என்ன முதலாளி? என்ன முதலாளியா? எதுவுமே தெரியாது உனக்கு? சரி, எனக்கு ஒண்ணும் தெரியாது. அடே, பணம் பெத்த கருவாடு பானைக்குள்ள கிடக்கா, இந்த சாவட்ட கருவாடு மேவட்டம் போட்டுச்சான். ஏண்டா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே நான் கேட்டுட்டு இருக்கேன். முதலாளிமா, அசைவம்லாம் எனக்கு பிடிக்காதுமா. கருவாடு கருவாடு வேணாம், கைவத்திலே சொல்லுங்க. ஐயே, அவ போற கிழக்கு என் கையில கூட விளக்கே நானா. இது வாத்தியார் மாடிக்கிய. ஏமா எப்ப பார்த்தாலும் பழமொழியை சொல்லிக்கிட்டாங்க. டேய், என்ன? நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில சொல்லு. கேக்குற கேள்விக்கு வேணா பதில் சொல்லலாம், ஆனா நீங்க கேக்குற பழமொழிக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. பழமொழிக்கு பதில் சொல்ல வேணாம், கேள்விக்கு பதில் சொல்றா. கேள்வி நீங்க கேட்கிறீங்களா அல்லது நான் கேட்கட்டுமா? ஏண்டா நான் யாரு? நான் யாரு? பொம்பளை ஆளு. அம்மா, நான் இந்த வீட்டுக்கு யாருடா? இந்த வீட்டுக்கு முதலாளியம்மா. அத மனசுல வச்சு பேசு. ஆமா, ஏதோ ஐயா மேல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேச்செல்லாம் அடிபட்டுச்சு. ஐயா மேல பேச்சு அடிபட்டுச்சா? கண்ணம்மா பின்னால சுத்துறாரு. யாரு? ஐயா. ஐயோ, யார் சொன்ன அப்படி? கேள்விப்பட்டடா, அதான் கேக்குறேன். நல்லா கேள்விப்பட்டீங்க முதலாளிமா. ஐயா வந்து தங்கம். ஐயா வந்து பத்திரமாத்து சொக்க தங்கம். சரி, அவர் மேல எந்த குறையும் இல்ல. இப்ப குறையெல்லாம் இந்த ஒரு புறத்துங்கிறது கலைதானே, ஒரு நாய்ப்பையன் ராமு. அவன் தான் அம்மா போட்டி போடுறான். அது ஏன் கூடயே போட்டி போடுறாமா? இல்லையே, அப்படி அவன் ஒண்ணும் போட்டி போடுற மாதிரி தெரியலையே. ஆமா, உன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஏன் மேலையுமா? இது என்ன முதலாளி என்ன போலீஸா? எல்லாருமே கம்ப்ளைண்ட் சொல்லுது. ஏண்டா நான் என்ன வீட்டுக்குள்ள இருந்தா எனக்கு எதுவுமே தெரியாது நினைச்சியா? இல்ல, தெரியும். தெரியாத மாதிரி நடக்கலாம்னு நினைக்க, ஆனா முயற்சி எவ்வளவு பண்ணி ஏமா இப்படி வீணாய் போச்சு. என்னது? இங்க பேசுடா. சொல்லுங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதிலா அவ கிட்ட என்னடா பேச்சு உனக்கு? அவ என்னக்கா சொல்லுவா? மாட்டி விட்டுட்டு நல்லா மங்குனியா நிக்கா. சொல்லுங்க. எனக்கு ஜாலி. ஆமா, நீ அவ கூட பேசிக்கிட்டால ஏரியா, அவளை கூப்பிட்டுட்டு எங்கேயாவது சுத்துனியாம எப்படி? எப்போ? நானா? இங்க வாடா. இந்த வாரமா இதெல்லாம் கேட்க விட மாட்டேன். நான் உன்னை கூட்டிட்டு நான் இப்படியே சுத்துனேன் ஆகும். டேய், ஏன் முன்னாடி? எப்பா? இங்க வாடா. அங்க என்ன முதலாளி? சொல்லுங்கம்மா. நீ இவளை கூட்டிட்டு சைக்கிள்ல சுத்துனியா சுத்தலையா? சைக்கிள்லையா? ஏமா நானு இவள சைக்கிள்ல? ஆமா. இங்க பாருங்கம்மா, இதெல்லாம் தப்பான பொய்யான வதந்தி. சரி, இதெல்லாம் நம்பாதீங்க. நான் அவளை என்னமோ அந்த சைக்கிளை கூட்டு போல ஆசைப்பட்டேன், பட்டதோடு நிப்பாட்டிட்டேன். ஆனா பண்ணுனுங்கெல்லாம் சொல்லுமா. உனக்கு யாருமா உனக்கு துணியெல்லாம் வாங்கி கொடுக்குறோன்னு ரூபா கொடுத்தா? டேய், அவ துணியெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, சாக்லேட் வாங்கி கொடுத்தாரு, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னான். சாக்லேட்டுக்கும் ஐஸ்கிரீமுக்கும் 5000 ரூபாயாமா செலவு? 5000? 5000 எப்படி அந்த ராம் பைய கையில? இப்ப கேள்வி என்கிட்ட. ஏமா நீங்க ஏதோ சொன்னாலும் ஏன் கண்ணம்மா? அன்னைக்கு நான் உன்னை கூப்பிட்டு கேட்கும்போது என்ன சொன்ன? அம்மா தள்ளி நின்னு. அம்மா 5000 ரூபாய் தான் எடுத்தாங்க, அது என்கிட்டயும் கொடுத்தாங்க. நான் அதை 1 2 3 நாள் எண்ணுனேன். ஜாலியா இருந்தது. அதுக்குள்ள குடுக்குற மாதிரி வந்து கொடுத்துட்டு வாங்கிட்டாங்கம்மா. கண்ணம்மா, யார் வீட்டு பணமோ யாரோ கொண்டு வந்து கொடுத்தாங்க, நீ அப்படியே எண்ணி 1 2 3ன்னு வாங்கிக்கிட்ட. என்னன்னு திருப்பி கொடுத்துட்டேன். திருப்பி கொடுத்துட்டியா? வாங்கிட்டாங்க. அப்போ நான் வந்து கேட்கும்போது என்ன சொன்னேன்? அது கன்றாங்க வந்து எனக்கு அது வாங்கி தந்தாரு, இது வாங்கி தந்தாரு. ஏய், இதெல்லாம் நினைச்சுமா கேளுங்க. நான் என்ன போட்டியா வச்சுக்கிட்டு இருக்கேன் டான்ஸ்? இல்லம்மா, எப்படிலாம் வெறுப்பத்து தெரியுமாமா? நான் இந்த பிள்ளைய கணக்கு முடிக்க தள்ளி நில்லுடா. நான் இந்த பிள்ளைய கணக்கு பண்ண நான் எவ்வளவோ வேலை பார்த்துக்கிருக்கேன். அந்த பைய, அந்த நாதாரி பைய 5000 ரூபாய் 6000 அங்கேயாவது வட்டி கட்டி வாங்கிட்டு வந்து இவ கையில கொடுத்து அவன் இது பண்ணிக்கிறான்னு பாக்குறேன். எனக்கு தெரியாத அதை பத்தி. இனிமேல் இந்த வீட்ல இது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, நீ வீட்டை விட்டு வெளியே போயிட வேண்டியதான்.
வீட்டை விட்டு வெளியே போயிட வேண்டியதான். நிச்சயமா தான் சொல்லிங்களா? நிஜமா தான்டா சொல்றேன். சத்தியமா தான் சொல்லிங்களா? டேய் நான் என்ன உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணுமா இதுக்கெல்லாம்? சரி விடுங்க. அம்மா இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு. இங்க பார், உண்மையை சொன்னா எதுனாலும் நல்லபடியா நடக்கும். பொய் சொன்னேன்னா நாளைக்கே வெளியில போயிடு. அப்ப நான் உனக்கு உண்மையை சொல்றேம்மா. என் மனசுல இருந்து ஒரு உண்மையை சொல்றேன். அம்மா தள்ளி நில்லுடா. யாரா இது? அம்மா சொல்லுடா. எனக்கும் வயசு ஆகிக்கிட்டே இருக்கு. சரி, கல்யாண வயசு தாண்டிடுச்சு. இந்த வீட்டுக்கு நீங்களும் அந்த பிள்ளைய வேலைக்கு சேர்த்துருக்கீங்க. ஆமா, எப்படியாவது அந்த பிள்ளைய எனக்கு வேலைக்கு சேர்த்துருக்கேன். சரிம்மா, யார் இல்லைன்னா இப்ப அந்த பிள்ளைய நானே கல்யாணம் பண்ணிட்டேன்னா நாங்க 2 பேருமே உங்க வீட்டுக்கு அடிமையா இருப்போம்ல. யாரு? நீங்க கல்யாணம் பண்ணி இந்த பிள்ளைய கூட்டிக்கிட்டு நீ போக நான் கடந்து இங்க சீரழியவா? அம்மா நான் எனக்கு நீ வீடு வாசல் ஏதுமா, எனக்கு நீ என்னமா இருக்கு? ஐயோ, இப்படி எதையாவது கொண்ட சொல்லி நம்மள மடக்கிறதானே. நான் பால் குடிச்சு மறந்ததுல இருந்து இங்க தானமா இருக்கேன். அழாதடா இரு. இப்ப ஐயா வரட்டும், நான் உங்க 2 பேரோட கல்யாண விஷயத்தை பத்தி பேசுறேன். ஆனா ராமு பையன் வேற எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேக்குறான். உங்களுக்கு ஏன் ராமு கல்யாணம் பண்றீங்க? டேய், ராமுவுக்கு கண்ணம்மாவை கல்யாணம் பண்ணி கேக்குறான்டா என்கிட்ட. என்ன அதன பொறி உண்டா போறவங்களுக்கு பிச்சு பிச்சு கொடுக்குற? ஐயோ, நான் யாருக்குன்னு பேசுறதுனே தெரியலடா. உங்க ஐயா வரட்டும், இதுக்கு நாங்க 2 பேரும் சேர்ந்து பேசி ஒரு நல்ல முடிவா எடுக்கிறோம். நீங்க பேசுறதுக்கு ஒரு முடிவு. அது வரைக்கும் அடுத்த வார்த்தை, அது வரைக்கும் நீ வந்து இவளை பார்க்க கூடாது, பேசக்கூடாது. நீ இவனை பார்க்க கூடாது, பேசக்கூடாது. இனிமே நீங்க சொன்ன மாதிரி உங்க சத்தியத்தை கட்டுப்படுறேன். நான் இவனை பார்க்க மாட்டேன். ஏமா சாத்தியா? தள்ளி நில்லுடா. என்னடா வர வர என் பக்கத்துலயே வந்துகிட்டு இருக்கற? ஏமா எதா இருந்தாலும் உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டாமா? தெளிவு. நான் தெளிவா இருக்கறேன், நீ தெளிவா இரு. நான் தெளிவா இருக்க போய் தானம்மா அது மேல கண்ணு வச்சேன். அது தெளிவா இருக்க போய் தான். உன்கிட்ட சொன்னது இன்னும் புரியலையா உனக்கு? புரிஞ்சுமா? உனக்கு என்ன மரமண்டையடி? இல்லையேம்மா. நான் இருக்கும்போது அப்படிலாம் திட்டாதீங்கம்மா. அப்புறம் ஐயோ ஐயோ ஐயோ, ஓ மனசு ரொம்ப நல்ல மனசு. போடா போ. அப்படி மரியாதை சொல்லுங்க. போறேன் வரேன். போடா. போறேன் வரேன். போறேன் வரேன். கண்ணம்மா, நீ சொன்னாவே கேட்க மாட்டியா? நீ வந்து ஆந்திரா மாநிலத்துல இருந்து இங்க வந்திருக்கிற. கடப்பா ஜில்லா. உனக்கு எது தெரியாது. அதனால நான் எப்படி எப்படி இங்க நடந்துக்கணும் அப்படிங்கறத உனக்கு சொல்லி கொடுத்தா புரியல. புரியுது, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ சரியா? உங்க கல்யாண விஷயமா நான் ஐயா கிட்ட பேசுறேன். என்ன ஐயா இப்ப ஐயா மேல எந்த தப்பு இல்லைங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பாரு வீணா போய் என் புருஷன் மேல சந்தேகப்படுவானா? தப்புமா, தப்பு பண்ணிட்டேன். இருந்தாலும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சரியா? இனிமேல் கொண்டு நான் சொன்ன மாதிரி இந்த பையன்கிட்ட நீ பேசக்கூடாது. ஒற்றை குச்சி பையன் என்னைக்கு இங்க நீ வந்தையோ அன்னையில இருந்து எனக்கு என்னையாதுன்னு பாக்குறதே கிடையாது. பின்னால சுத்துறதே அவனுக்கு வேலை. நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனா நீயும் பெரிய கள்ளி, என்கிட்ட ஏகப்பட்ட போய் சொல்லியிருக்கிற. இல்லம்மா, அம்மா கிட்ட போய் சொல்வேனா? ஐயோ, பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாது. வித்தார கள்ளி வர கொடிக்க போனாலும் கத்தால முழு கொத்தோட குத்துச்சா. ஆமா கண்ணம்மா, ஆமா சொல்றது தெரியுதா? நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன்னு நினைக்காத. நான் கோவப்பட்டேன்னு வச்சுக்கோ, ஒரு நிமிஷம் கூட யாரும் இந்த வீட்டுல வேலை பார்க்க முடியாது. புரிஞ்சுதா? சொன்னபடி கேட்டு வேலையை பாரு. போ போங்கறல. போய்ட்டுமா திட்டிட்டு இருக்காங்க. இத எப்படி இந்த மனுஷங்கிட்ட பேச? நம்ம வேற இந்த ஆளை வேற சந்தேகப்பட்டு பேசிட்டோம். எல்லாம் நம்ம மண்டல கொஞ்சம் கூட விவரமே கிடையாது. யாரதான் எதை நினைக்கணும் எதை பேசணும் எதுவுமே தெரியாது. சரி இன்னைக்கு வரட்டும், எப்படியாவது கொஞ்சம் ஐஸ் பண்ணி பேசி அப்படியே முடிச்சுக்க வேண்டியதான். என்ன பண்ணுறது, பாவம் அதுங்களும் சின்ன சிறுசுங்க. இங்கே நமக்கு கல்யாணம் முடிஞ்சு 40 வருஷம் ஆக போகுது. ஒரு புழுவும் இல்லை பூச்சியும் இல்லை. இந்த பிள்ளைகளாவது கல்யாணம் முடிச்சு அதுங்களோட குழந்தையாவது இந்த வீட்டில் வரட்டும். குழந்தை சத்தம் கேட்டுச்சுன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சரி வரட்டும், இன்னைக்கு வரட்டும். அவர் வந்தவொடனே பேசிட வேண்டியதான் இதை பற்றி. முதல் வேலை அதுதான். கண்ணம்மா, அடாடாடா இந்த பிள்ளை அங்கே தேடியில நான் போகணும் இன்னும். கண்ணம்மா, இந்த கார்த்தி பையன் எங்கே போனா? வர வர நம்மளை மதிக்கவே மாட்டேக்கானே. சீனியர்னு உடனே மரியாதை போயிரு. இந்த கண்ணம்மா பிள்ளையே கூட சுற்றுவான். தெய்வமே, வணக்கம் தெய்வமே. ஏய் என்னடா இது, ஆளே அடையாளம் தெரியல. நான் யாரோ எம்எல்ஏ வர்றான்னு பார்த்தேன். எம்எல்ஏவா? ஸ்ட்ரைட்டாக மந்திரி தான். ஸ்ட்ரைட்டாக மந்திரியா? ஆமாம். எப்படிரா? எல்லாம் நீங்கள் கொடுத்து தொழில் தான். நான் சொல்லி கொடுத்தேனா? ஆமாம்.
நான் என்னடா சொல்லி கொடுத்தேன்? எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் தான். ஆ, ஆமாம். எனக்கு ஒன்றும் புரியலையே. யார்ட்டாவது வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? இதைத்தான் அன்னைக்கா சொன்னேன்ல, ஓயாம கேட்கன்னு. அந்த பாலிசி தான். ஆ, அந்த பாலிசியை கடைப்பிடிச்சேன். ஆ, 15 பேர்கிட்ட வாங்கினல ஆ, ஒரு செட்டில் ஆயிடுச்சு. அமௌண்ட் செட்டில் ஆயிடுச்சு. ஆ. ஆமாம். டைரெக்டாக நான் அப்படி தான். ஒரு வேலைக்கும் தரல. ஒரு வழி தரல. 15 பேர்த்த வாங்கி லம்ப் அமௌண்ட் தேத்திட்டேன். ஆமாம். நீ கொடுத்த ஆ, அந்த பாலிசி தான். ஆ, ஆமாம். இது வரைக்கும் ஆ, நம்ம கடையில் ஆ. புதுசாக ஒருத்த வட்டி கடை போட்டிருக்கான். எங்க? போட்டிருக்கான், பக்கத்தில் போட்டிருக்கான். அப்படியா? ஆமாம். உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு. வாங்க போய் வாங்கிக்கலாம். மறுபடியுமா? ஆமாம், போய் வாங்கிக்கிறோம். வாங்கிடுமா? ஆமாம். இங்கே பாருங்க, ஆ, நீங்கள் நல்லா இருக்கும், நானும் நல்லா இருக்கணும். ஆ. ஆமாம். இதே மாதிரி நானும் உடுத்திக்கலாமா? அருமையாக கொடுத்துக்கலாம். கூடிய சீக்கிரம். கூடிய சீக்கிரம். ஆ, அப்ப கொடுத்தவன் கொடுத்தவன் எப்படி போகிறான்? நமக்கு என்ன? வாங்க தெய்வம் போகிறது. வாங்க போ. ஏய், இருயா. ஏய், எப்படியா வாங்கிட்டு வந்துடும். ஏய், என்ன? மெல்ல வா, மெல்ல வா, மெல்ல வா, 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 வா. ஏய், பயப்படாத, வந்துட்டோம்ல, வா, வா. உள்ள கூட்டி வாங்க. இங்க வாங்க, இங்க வாங்க. உட்காருங்க, உட்காருங்க, உட்காரு, உட்காருங்க. உட்காரு, உட்காரு, உட்காரு. இருடா. இரு. என்னையா சொல்கிறா? சார். என்ன? என்ன சொல்கிறா? சார், வாயை மூடணுமா சார்? வாய முன்னா அழுக்கா வலிக்குது. வலிக்கா? நையா இது புது வியாதி. என்னடா இது? இருடா. ஆ, அக்காவா? சார், ஆ? அவன் என்ன சொல்றான் தெரியுமா? புரியலையா? அக்கா ஊசி போட்டாதான் வாய் அடைக்குங்கிறான். யாராவது போடுங்க, வாய் மூடுங்கன்னு சொல்றாங்க. சார், நம்மள்ட்ட ஊசி இருக்கா? ஊசி காலியா போச்சா? நாளைக்கு வர சொல்றாரு. வா. இரியா நர்ஸ், அந்த ஊசி எடுத்து அது ஒன்று போடுங்க. சங்கிலியா சார்? என்னடா? ஏய், அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. ஒரு நிமிஷம். எல்லாருக்கும் இது வரைக்கும் சாஃப்ட் வைத்தியம் தான். உனக்கு மட்டும் தான் ஹார்ட் வைத்தியம். ஊசி சார்? இனி வேணாம், அவனுக்கு ஊசிலாம் வேணாம். உனக்கு எவ்வளோ துணிச்சல் இருந்தா நர்ஸு மேலே கை வைப்ப. இந்த பாருப்பா, ஒன்றும் இல்லை அவரு வாயா இரியா. வாய்க்கு அங்கே சார், இதெல்லாம் நல்லா இல்லையம்மா. இருங்க. சரியாச்சா? இது என்னடா புதுசா இருக்கு? இடுப்பு முடிச்சு வாய எடுக்கிறது சார். என்ன சார் இப்படி முரட்டுத்தனமாவா சார் வைத்தியம் பாப்பிய? கொஞ்ச நேரத்துல பயந்து வந்துருச்சு சார். அவனுக்கு எவ்வளவு தெரியுந்தா என் பொண்டாட்டி மேல கை வைப்பான். ஏங்க அது நீ சொல்லக்கூடாது, டாக்டர் நான் தான் சொல்லணும். சார், ஏன் பொண்டாட்டின்னு முறையே சொல்லக்கூடாது சார். இது இவ்வளவு நாள் வந்து போயிருக்கமே சார். பொண்டாட்டின்னு சொல்லவே இல்லையா சார்? அது என் பொண்டாட்டியா? அந்த சோக கதை ஏன் கேட்குறீங்க? டாக்டர் மாப்பிள்ள தான் வேணும்னு இவங்க அப்பா அடம் பிடிக்க என்ன பிடிச்சி இவங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எங்க அப்பா வரதட்சணை வாங்கி ஆகணும்னு என்னட்ட சத்தியம் வாங்க அந்த ஆள் செத்து போயிட்டான். உங்க அப்பா? எங்க அப்பா. அதனால இப்போ என்னன்னா இவன் நர்ஸாக வச்சுக்கிட்டு வேலை செய்யறதெல்லாம் அப்படியே என்னுடைய வரதட்சணையில கழிச்சிட்டு இருக்கு. சண்டாளா, இப்படி ஒரு இது கொடுமையா? ரொம்ப கழிச்சிட்டிய உங்களுக்கு? கொஞ்சம் தான் இருக்கு. ஆமா, கொஞ்சம் தான் இருக்கு. அதுவும் கழிஞ்சோன்னா முடிஞ்சிடும். சார், பொண்டாட்டி புருஷங்கிறது சேர்ந்து வாழ சார். அது வந்து விலை பேசக்கூடாது சார். சொல்லியா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். வரதட்சணை நீங்க 2 பேரும் சேர்ந்து இவன் வைத்தியம் பார்த்தா எப்படி நல்லா இருக்கும் யோசிச்சு பாருங்க சார். நீங்க பாத்தீங்களா சார்? எங்களுக்கு தான் வாழ்க்கை கிடைக்கல சார். நீங்க பாத்தீங்களா சார்? நான் தெரியாம தான் வேதனை இல்லாத சார் பிடிச்சேன். உங்களுக்கு எவ்வளவு கோவம் வருது சார்? புருஷன் பாசம் என்ன சார்? நானே தொடாத என் பொண்டாட்டிய
இன்னொருத்தன் தொட்டோன்னே என்ன அறியாமலே கோவம் வந்ததா வந்ததா நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் வேணும்னு தொடல, வேணும்னு தான் தொட்டேன். நீனும் தப்பா நினச்சிக்காத. நான் வேணுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்க்கல, நான் நிஜமாக தான் பார்த்தேன். நன்றி சார். இனிமே எப்படியோ வாய் கிடைச்சது, அவளுக்கு வாழ்க்கை கிடைச்சது. ஆமாய்யா, இனிமே இவங்க நல்லா இருக்கட்டும். ஏதோ நம்மளால 2 பேர் சேர்ந்துட்டாங்க. லிமிட்டை தாண்டாதடா, தேஞ்சு போயிருக்கு. லிமிட்டா கொட்டாய் விடணும். அதான் நீங்க போமா. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நன்றிமா. வரமா நல்லா இருங்க. வாங்க. முடி ரொம்ப கொட்டி போய் எரிக்க போறான். அதாவது அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கப்ப என்னமோ சொன்னேன். என்னது? ஏங்க ஏங்க? அது நீ சொல்லக்கூடாது, டாக்டர் நான் தான் சொல்லணும். இதையுமா? ஏங்க? போ போ போ, வேலையை பாரு வேலையை பாரு வேலையை பாரு. இன்னும்மா? போமா, இப்போ நர்ஸாக வேலை பார்த்தா இப்போ முதலாளே வேலை பாரு போ. ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓட்டம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. இன்னைக்கு ஒரே சந்தோஷமா இருக்க. வருமானம் குவியுது இல்லை. ஒரு பக்கம் மாடு பால் வியாபாரம், ஒரு பக்கம் தோட்டம் தரது, நல்ல வருமானம் குவியுது. ராமா, பரவாயில்லை. டேய் ராமா, டேய் ராமா. யாரப்பா நீ புதுசா இருக்கு? இது ராமு வேலை பார்க்குற வீடு தானே? ஆமா, நீங்க? நான் தான் அந்த வீட்டு ஓனரு. ஓ, முதலாளி. ஆ, உங்ககிட்ட வேலை பார்க்குற ராமு ஒரு 5000 ரூபா வாங்கியிருக்கான். 5000 ரூபா வாங்கியிருக்கானா? ஆமாம், 6 மாதம் ஆச்சு. அந்த பையன் வட்டியும் கொடுக்கல, அசலும் கொடுக்கல. இந்த பிராடு ஒரு வட்டாளிக்கிறானா? அது மட்டும் இல்லை, கேட்டோம்னா ஊருக்குள்ளே மற்றவங்ககிட்டையும் போய், ஏய் பெரிய வீட்டில் வேலை பார்க்குற நானே ஒழுங்கு பணம் கட்டல, நீ ஏக்கடா பணம் கட்டுறியா, சௌரியமோல கொடுங்கடா அப்படின்னு வேற சொல்லியிருக்கான். என் பிழப்பை ரொம்ப கெடுத்துக்கிட்டு இருக்கேன், பார்த்துக்கோங்க, சொல்லி வைங்க அவன்கிட்ட. சரி தம்பி, ஆ, நீங்கள் எந்த ஊர்? இந்த ஊரை நான் பார்த்தது இல்லை. என் ஊரா? என் ஊர் கடப்பா. பேரு? குமார். கடப்பா குமார். ஓ, அடைமொழியோட தான் சொல்லுவீங்க. அப்படித்தான் கூப்பிடுவாங்க. கடப்பா குமார்னு. கடப்பா குமார். வட்டி கொடுத்து வாங்கும்போது கொஞ்சம் முன்ன யோசிச்சு வாங்குறது அட, பெரிய வீட்டில் வேலை பார்க்குறேன்ல சொன்னாங்க. உங்களை பார்த்தா நல்ல மனுஷன் மாதிரி தெரியுது. என்னை முன்ன பார்த்துருக்கீங்களா? இப்போ பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டேன்ல. சொன்ன உடனே கொடுத்துருவீங்க பணத்தை. பெரிய வீடுனாங்களே, அதுக்காக இப்படி கொடுத்தேன். தான் நிறைய பேர் கொடுத்துக்க மாட்டாளேனா. சரி, இப்போ என்ன செய்யணும்? எனக்கு வட்டி வராட்டாலும் பரவாயில்ல, சரி, அசலையாவது கொடுக்க சொல்லுங்க. அப்படியா? ஆமாம். சரி, அவன் கொடுக்க மாட்டான், ஆ, நான் தான் தரணும். நீங்களா தந்துருவீங்களா? ஆமாம் ஆமாம், ரொம்ப சந்தோஷம் ஐயா. உங்கள் ரொம்ப பணத்தை சந்தோஷம். வாங்கி ஏன்ட்ட வேலை பார்க்குறது இல்லையா? என் பேர் கெட்டு போக முடியல. நீங்கள் வாங்கிக்கோங்க. காய்ச்சி சாப்பிட்டு போடல? ஆ, கொடுங்களேன். கண்ணம்மா, கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக போட சொல்லுங்க. ஸ்பெஷல் காப்பியாக கொடுத்துருவோம். கொடுத்துருங்க நம்ம கொடுத்துருங்க. வீட்டில் மாடு இருக்கு, பால் இருக்கு, ஆ, காப்பி கண்ண பஞ்சமா. ஐயா கொஞ்சம் தண்ணி நீ கலக்காம அதை திக்கா போட சொல்லுங்க. எங்கள் வீட்டில் பியூர் பால், தண்ணி கலக்க மாட்டோம். சரியா? சரி ஒன்றுலேயே பசும்பால். சரி சரி. ஆமாம், மாடு கண்ணெல்லாம் எத்தனை இருக்கு? மாடு ஒரு 15 மாடு இருக்கு, ஆ பசு மாடு. ஆ காளை மாடு ஒரு 22 இருக்கு. ஆ சரி. பசுமாடு 15 இருக்கீங்க, காளை மாடு 25 இருக்கீங்க. அசல் மட்டும் தான் தெரியுங்களா? எதை மேலே கொஞ்சம் போட்டு கொடுக்கப்படாதா? பெரிய மனுஷன் வீட்டுக்கு வந்தாச்சுன்னா பெரிய மனுஷன் சொன்ன சொல்லு கரெக்டாக இருக்கணும். நான் தான் கேட்டேன்ல, 5000 கொடுத்தா போதும்ட்டேன். நான் பெரிய மனுஷன் 5000 கொடுப்பேன், வாங்கிக்கோ. சரி சரிங்க சரிங்க. 5000 ரூபா 5000 ரூபா. ரொம்ப ஆசைப்படாத, வட்டி கொடுத்துங்க. சரியா? சரி. வட்டி கொடுத்து எத்தனை குடும்பத்தை கெடுத்தீங்களோ? ஆ அதெல்லாம் இல்லையா, நல்ல பையன். ஓ சரி, பரவாயில்ல, நல்ல பையன். ஆமாம் ஐயா, இங்கே வாங்க. நீங்கள் காப்பி காப்பின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அது என்னைக்கு வரேன்னா அது என்னைக்கு குடிக்க? எனக்கு நிறைய வேலை சோழி கிடக்கு. சரி, நான் போயிட்டு வரேன். அப்போ இன்னொரு நாளைக்கு பணம் சொல்லி கொடுத்து. பணத்தை நீங்கள் சொல்லி கொடுத்து விட்டாலும் சரி, இல்லை நீங்கள் வர சொன்னாலும் சரி, வந்து வாங்கிக்கிறேன். சரியா? சரியா? ஐயா, சரி, 5000 ஞாபகம். சரி, வரட்டுமா? ரைட் ரைட். சரியா? அப்பா அடியப்பா, ஒரு காப்பி மிச்சப்படா சாமி. இவன் மயங்கி கிடக்கா? கண்ணம்மா, கண்ணம்மா, எம்மா, கண்ணம்மா, என்னம்மா? எந்தி 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 எந்தி
ஏன் இல்லை ஒன்றும் இல்லையா வந்தேன்னா அப்படியே தலை சுற்றி வந்துச்சு வேற ஒன்றும் இல்லை. வேற ஒன்றும் சரி போய் வீட்டுக்கு ரெஸ்ட் எடு. போ ரெஸ்ட் எடு. சரிங்க. இம்மா நெஞ்செல்லாம் எரியுதே. வீரா டாக்டர். சார் என்ன செய்யுது சார்? நெஞ்செல்லாம் எரியுதும்மா. ஒட்டம் போலி. டாக்டர் வந்துட்டாரம்மா. இருங்க இருங்க வெயிட் பண்ணுங்க, வந்துருவாரு. வந்தோடனே கூப்பிடுறோம் சார். இருங்க. நர்ஸ் குட் மார்னிங். சார் இல்ல அப்புறம் வாங்க. சார் இல்லையா? நக்கல். தெரியாம சொல்லிட்டேன் சார். என்ன தெரியல, இதை கழுத்தில் மாட்டிக்கிட்டே இருக்கணும், அப்பதான் டாக்டர். எனக்குன்னு வந்து வாச்சிருக்கு பாரு நர்ஸு. தெரிஞ்சதே அந்த வழுக்க தான். ஹலோ 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 சார் வெயிட் பண்றாங்க சார். வர சொல்லு. என்ன சவுண்டு ஜாஸ்தியா இருக்குது? சார் வாங்க. வந்துட்டாராம்மா. வந்துட்டாரு. அவ்வளவுதான் இன்னைக்கு சோலி முடிஞ்சான். உட்காருங்க. ஹலோ 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 சேர்ல உட்காருங்க. முடியலையா? முடியாது, முட்டிலாம் வலிக்குமே சார். ஆ இது வலிக்கு, ம் இடுப்பு வலிக்கு, உடம்பு வலிக்கு, எல்லாம் வலிக்கு சார். சார்ட்ட கையை காட்டுங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நான் கட்டிட்டுங்க சார். ஏம்மா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லம்மா. அதான் சார் அப்படியே ஆடாமல் இருங்க. அதான் நெத்தியில் எழுதி ஒட்டியிருப்பேன். நான் ஒரு குடி நெத்தியில நல்லா தண்ணி அடிப்பியா? தண்ணியா சார்? ஒரு நாளைக்கு ஒரு புல் அடிப்பேன் சார். அடிச்சுட்டு காரமாக சாப்பிடுவியா? ஒரு நாளைக்கு ஆ ஒரு புல் கோழி சாப்பிடுவேன். சரி ரைட் 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 ரைட். ஆனால் நீங்கள் ஒரே நாளில் சரியாயிடணும்ல? ஆமாம் சார். ஒரே நாளில் எப்படியாவது உடம்பு வலிக்குதுங்க சார். அதெல்லாம் உனக்கு மருந்து இல்லை இப்போதைக்கு. வேணா வயிற்று வலிக்கு வேணா ஒரே மருந்து தரேன். ஏமா போயிட்டு எது ஜாஸ்தி இருக்குன்னு பாரு. சார் அந்த காஃபி கலர் அதிகமாக இருக்கு. அந்த கருப்பு கலரு ஒரு அவுன்ஸ் இருக்கா? அவுன்ஸ் இருக்கு சார். அவுன்ஸ் இருந்தால் பாரு, இல்லைன்னா அதில் 2 மூடி எடுத்தா ஒரு வாயில் ஊற்றி விடும். சரிங்க சார். அது டெய்லி குடிக்க வேண்டியது, வருஷ கணக்காக குடிக்க வேண்டியது, ஒரே நாளில் சரியாகணும். நீ வேறு என்ன மருந்து தருதுன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையா? சார் அஞ்சமல். ஊற்றி 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 சார் காட்டுங்க. என்னங்க இது? என்ன சார் இது? பத்தாதா? இது நமக்கெல்லாம் மூட்டை குடி பழக்கம் இல்லை. யோ 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 என்ன அது? கிளினிக்கே என்ன அது? 2 அவுன்ஸ் தான் ஊற்றி சொன்னீங்க. இதை ஊற்றுங்க. 2 மூடி தான். சரி ஊற்றி தொலை, ஊற்றி தொலை, ஊற்றி தொலை, ஊற்றி தொலை. விட்டா நீங்க சிப்ஸ் வாங்கி கொடுத்துருவீங்க போலுக்கு. அதெல்லாம் நீ சொல்லாத, டாக்டர் நான் சொல்லணும், நர்ஸு தான் சொல்லக்கூடாது. இன்னொரு ஊற்று, எப்போ பாரு கீழே ஊற்று ஊற்று. டாக்டருங்கிறத அடிக்கடி மறந்துடுவார் போலுக்கு. யோ இதை சாப்பிடு, ஆ இப்போதைக்கு வயிற்றுச்சல் நிற்கும். சரி சரி புரியுதா? சரி டாக்டர். ஆ யோ என்ன தண்ணி? யோ யோ அதை வாங்கி வை. சார் சார் ராவாலாம் அடிச்சு பழக்கம் இல்லை சார். யோ நீ அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன். உனக்கு மைத்தேவும் கிடையாது, ஒன்று கிடையாது, வெளில அமுச்சு விட்ருவேன். மரியாதை இருக்கணும். எப்படியாவது பார்த்து கொஞ்சம் வயிற்று வலி பாடுங்க சார். ஏதோ பாவம் குடியாரன், சரி பொழைச்சி போட்டணும். இன்னைக்கு ஒரு நாள் ஒன்னால திருத்தவே முடியாது. இதெல்லாம் என்னத்த சார்? இவனை பார்த்தா எனக்கு உதரும் இருக்கு. சப்பா ஏ அப்பா இந்தா மோந்துக்க. பழைய சரக்கான். யோ எங்கள் வீட்டு மருந்து வந்து ஒன்று பழைய சரக்கா? மருந்தா சார்? என்ன சார் செய்ய? மருந்தை பார்த்தாலும் அந்த நினப்பு தான் வருது, இதை பார்த்தா அந்த நினப்பு. எப்படியா இந்த பாலா பணம் குடிப்பழத்தை எனக்கு நிப்பாட்டிங்க சார். நிப்பாட்டிடுவாரு, ஒரே அடியா நிப்பாட்டிடுவாரு. கவலையே படாதீங்க. ஏம்மா நீ நிப்பாட்டு. இது நீ நிஜமாக தான் நிப்பாட்டுன்னு ஆசைப்படுறியா? கண்டிப்பா சார், நிஜமா நெசமா நிப்பாட்டணும் சார். பழக்கத்துக்கு அடிமாயி ரொம்ப சிரமம் போடுது சார். என்ன வேலை பார்க்குற? வேலையா சார்? ஏமா சார் எனக்கு வேலை தரங்க. குடியானுக்கு அவன் வேலை கொடுப்பான். யோ நீ அந்த குரூப் கூடல நீ இப்போ நீனு அந்த இவனுங்க அந்த குரூப் தானே? என்ன பிஸ்னஸ் பண்ணுற? நானா சார்? தண்ணி பிஸ்னஸ் சார். ஓ இந்த வாட்டர் பாட்டிலா? இல்லை சார், கோட்ரு. ஓ கோட்ரா? அது தெரியுது. இப்போ நீ நிப்பாட்டணும் இதை. ஆமாம் சார். சரி நான் ஒரு ஐடியா சொல்கிறேன்.
என்கிட்ட வந்த நிறைய பேஷண்ட்டு குடியை சுத்தமாக நிப்பாட்டியிருக்காங்க. சரி சரி சார். நான் சொல்கிற மாதிரி செய்யணும். சரி. உலகத்திலே உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? உலகத்திலேயே பிடிச்சதுக்கு எங்கள் அப்பா தான் சார். நல்ல மனுஷன், நல்ல மனுஷன். நீ என்ன பண்ணுற, எங்கள் அப்பா சத்தியமா நான் இன்னமும் குடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சத்தியம் பண்ணுறேன். ஏயா? எங்க அப்பா செத்து 1 வருஷம் ஆச்சு சார். 1 வருஷம் ஆச்சு சார். ரொம்ப பாவம். எப்பா எப்படிப்பா இருந்தாரு? தண்ணி அடிக்க நிப்பாடணும்னா எங்க அப்பா மேல சத்தியம் பண்ணணும்னாங்க. எங்க அப்பா மேல சத்தியம் பண்ணேன். சத்தியம் பண்ண 6 மாதம் எங்க அப்பா இருந்து கூடாது சார். ரொம்ப மோசமான ஆளாக இருப்பான் பாருங்க. சரி, அதை நினச்சி ஃபீல் பண்ணாத. சரி சார். நீ என்ன பண்ணு, அம்மா சென்டிமெண்ட் தான் ஒர்க் அவுட் ஆகும். நீ அம்மா மேலே சத்தியம் பண்ணு, அப்படியே நிப்பாட்டிடலாம். ஏயா அதுக்காக எதுக்கால அழுதுட்டு இருக்கா சார்? எங்க அப்பா என்ன துக்கத்துல ஆ மறுபடியும் தண்ணி அடிச்சேன் சார். உங்கள் அம்மா போட்டாங்களா? எங்க அம்மா வந்து சத்தியம் வாங்கினாங்க. ஓ ஓ ஓ ஓ ஓ ஏன் மேல சத்தியம் பண்றா, ஆ தண்ணி அடிக்கூடாது அப்படின்னாங்க. நல்ல அம்மா. எங்க அம்மா மேல சத்தியம் பண்ண சார். ம் 3ஆம் மாதம் எங்க அம்மா போய் சேர்ந்துட்டாங்களே சார். சரி அப்போ சரியா? உனக்கு பொண்டாட்டி இருக்கா? பொண்டாட்டியா சார்? ஆ இருக்கா சார். அப்பா, அதாவது உயிரோட இருக்க. ஏன் சத்தியம் பண்ணலையா? இல்ல சார். ஆ கல்யாணம் முடிஞ்சு கொடுத்த ஆ 1 வாரத்துல அம்மா விட்டு போயிட்டா சார். ஏன்? அப்புறம் இப்படி குடிகாரன் கூட அவ எப்படி வாழ்வா? அவ கொடுத்து வச்சவ அது நீ போயிட்டா. சொல்ல, அது நர்ஸ் நீ சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடாது. டாக்டர் நான் தான் சொல்லுவேன். என்ன சொன்னப்ப? அவ கொடுத்து வச்சவ போயிட்டா. அவ கொடுத்து வச்சோ போயிட்டா. ஆமா. கொடுத்து வச்சவ சார். நான் அப்படி இருக்கேனே. இப்படி இருந்தா எவ கொடுத்துற நடத்துவா? சார் ஆ எப்படியாவது ஆ இந்த குடியை நிறுத்துறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க சார். இப்ப இப்ப ஊர்லயே நல்ல டாக்டர் கைராஜ் டாக்டர் உங்களுக்கு சொன்னாங்க. அதான் உங்களை நம்பி அடிக்கடி வந்தேன். அடிக்கடி கை விட்டுறாங்க சார். பார்த்துக்க. ஆமா சார். நல்ல ஆமா டாக்டர், ஆமா ஆமா ஃபேமஸ். ஆமா. ம் அப்போ இதுக்கு ஒரே ஒரு ஐடியா தான் இருக்கு சார். சொல்லுங்க சார். ஏன் மேலே சத்தியமா சரி சார். இந்த கூடிய சரி. இனிமே இந்த கர்மம் பிடிச்ச கூடிய நான் தொடவே மாட்டேன். ரைட் சார். உங்க மேல சார் பண்ணுங்க சார், சத்தியம் பண்ணுங்க சார். ஏமா ஏன் 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 இல்ல சார், சத்தியம் பண்ணட்டும். நோ 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 நோ. நீங்க தான் சொன்னீங்க ஏன் மேலண்டு. யோ ஏன் மேலன்னா நீ ஓ மேலே சொல்லியா? உன் பேர் என்ன? என் பேர் சார். ஆ என் பேர் வந்து சத்தியம் பண்ணா நானாவது நல்லா இருந்திருப்பேன். ஜோதி. ஜோதி ஜோ நான் சொல்கிற மாதிரி. சரி சார். கையை நீட்டு. யோ கையை நேரம் நீட்டியா? கையா அதை தான் நேரம் தான் நீட்டுறேன் நானு. ஜோதி என்கின்ற நான், ஜோதி என்கின்ற நான் இனிமேல் இனிமேல். என்னய்யா ஜோதி ரொம்ப எரியுது. இவன் டாக்டரா இல்ல கோர்ட் வச்சு நடத்துறாரா? நீ நிப்பாட்டுமா. பாத்தியா, நீ நிப்பாட்டுன்னு தானே ஆசைப்படுற. சார் பண்ண சார். ஜோதி ஆகிய நான், ஜோதி ஆகிய நான் இனிமேல் இனிமேல் இந்த கர்மம் பிடிச்ச இந்த கர்மம் பிடிச்ச குடியை நான் நான் இனி இனி என் வாழ்நாள் முழுவதும் என் வாழ்நாள் முழுவதும் தொட மாட்டேன். தொட மாட்டேன். அப்படியே இங்க வர மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருந்தேன். ஏமா? இல்ல அப்பதான் நல்லா இருக்கும். அப்பா இப்பதாம்மா ஒரு வார்த்தை நல்ல வார்த்தையா சொல்லிக்கம்மா. சார் எல்லாம் சரி. சத்தியம்லாம் வாங்கிட்டீங்க. ஓ என்னையா அது? இதே குப்பையில போட்டுருவோம். கர்மம் முடிச்சவனே நீ எடுத்துட்டு போ. என்ன வேற நல்ல டாக்டர் புகழ்ந்துட்டேன்னு சொல்லி உன்னை இது ஐயோ யோ யோ கீழே கீழே ஊற்றிடாத. நேராக போ. தூக்கி இதை எடுத்துட்டு போ. எடுத்து போயிருமா சார்? தலையை சுற்றி 3 வாட்டி சுற்றி அந்த முச்சந்தி இருக்கும் தூக்கி போட்டு சொல்லு. என்னுடைய அறிவுக்கு திறந்து வச்சிங்க. எவ்வளோ பேருக்கு வந்து வாழ்க்கை வந்து கெடுத்துட்டு இருக்காங்க. நீங்க எனக்கு இந்த அறிவுக்கு திறந்து வச்சதுனால உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். இனிமே இந்த குடிப்பழக்கத்தையே போக மாட்டேன் சார். நிச்சயமா நிச்சயமா. ஏமாட்டி வட்டி வாங்க மாட்டேன் சார். சரி சரி வரேன் சார். சரி சரி இரு இரு இரு. அதை எடுத்துட்டு போயிட்டு அந்த முச்சந்தில் தூக்கி விட்டேஞ்சிட்டு 3 வாட்டி முழுக்கிட்டு போ சார். எனக்கு வேலை. வேலையா? இதை விட்டாச்சுன்னா வேலை வேணும்ல சார். நீ என்னைக்கு வந்து இப்படி நீட்டும் போது ஐயோ என்ன ஒன்றை பார்த்தா எனக்கு நடக்குது. இப்படி கையை நீட்டும் போது என்னைக்கு கை நேராக நிற்குதோ அன்னைக்கு நான் உன்னை வேலையை சேர்த்து விட்றேன். சரி சார். போ கிளம்பு. வருமா சார்? எடுத்துட்டு போ எடுத்துட்டு போ. குடிகாரனுக்கு மட்டும் நான் ஃபீஸே வாங்குறதில்லை. ஏன் சொல்லு? எங்கள் அப்பா முன்னாள் குடிகாரன். நீங்களும் குடிச்சிருப்பீங்க போலக்கு நினைக்கிறேன். அதெல்லாம் கிடையாது. இல்ல அப்ப உங்க கையை ஆடிச்சே அதை வச்சு கேட்டேன். அதெல்லாம் இல்லை. இந்த மருந்து எடுத்து அங்கே வச்சுட்டு இதை தொடச்சிட்டு போ. சரி. எப்போ பாரு மருந்தை கீழே ஊற்றிட்டு இந்த உன் நோட்டுக்குங்க கணக்குங்க. வா வா 1 நிமிஷம் வா.
இப்போ சிந்திச்சுல தெரியுதா? இதுக்கு ஒரு 450, மொத்தம் 900 இந்த மாதம் சம்பளத்தில் 900 ஒன்று மைனஸ். ரைட்டா? ரைட் சார். ஆ நீங்க சம்பளமே கொடுத்தா தானே? ரைட். அதாம்மா, நான் உனக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை 900 மைனஸ் பண்ணிட்டேன். பண்ணுங்க சார். ஆ பிடிச்சா இஷ்டம் இருந்தா இரு. இந்த நான் போறேன் சார். அதை நீ சொல்லக்கூடாது. நான் போறேன். அதை நீ சொல்லக்கூடாது. நீ உள்ள போ. உன்னை எப்போ கணக்கு முடிச்சு எப்போ அனுப்புன்னு எனக்கு தெரியும். நீ நீங்க போ. இப்பவே கணக்கு முடிங்க. நீ போமா, நீ போ போ உள்ள போ. நெக்ஸ்ட். ஏமா சார். யாரா வந்துருக்காங்களா பாரு. ஒன்றா வேலை வாங்குறதுக்குன்னே நான் தனியாக படிக்கணும் போயிருக்கே. வேற யாரா இருக்காங்களா பாரு, பேஷண்ட் இருக்காங்களா பாரு. இருந்தா தானே கூப்பிடுறதுக்கு. ரோட்டில் யாரா இருந்தால் இழுத்துருவா போ. சார் அவங்களாவது பொழைச்சி போட்டோம். யோ ஒரு நாளைக்கு ஒரு கேஸ் 2 கேஸ் வச்சுலாம் கிளினிக் நடத்த முடியாது. போய் ஏதாவது ஒரு வேலையை போய் பாரு. ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. பேஷண்ட் தான் நினைக்கிறேன். அங்கே யாரும் இல்லை சார். பேஷண்ட் போய் வேலையை பாரு. ரொம்ப சுத்துதா? வாங்க. என்ன செய்யுது? ஐயோ மெல்லவா. வணக்கம். சார் என் கூட தான் சார் வேலை பார்த்து. உங்கள் கூட? ஆமாம் சார். பெரிய வீட்டில். யார்கிட்டடா? கொஞ்சம் சிடி ஸ்கேன். ஆமாம் எம்ஆர்ஐ ஸ்கேன். ஆமாம் சார். அப்பா முடிச்சுட்டு போய் கிடக்காருமா. நல்லா பாருங்க சார். பார்த்துக்கோ. என்ன செய்யுது? சார் தலை சுத்து விழுந்துட்டா சார். தலை சுத்து. பொசை கட்டி நீ விழுந்து நானா சார் தூக்கி விழுந்து விட்டேன். செல்போன் அதிகமாக பார்ப்பாங்களா? என்னம்மா? பாப்பேன். எவ்வளோ ஒரு நாளைக்கு 12 மணி நேரமா, அதுல 11 மணி நேரம் பாப்பேன். சூப்பர். சார் அப்படிலாம் கிடையாது சார். இவட்டே செல்லு எங்க முதலாளி அங்கிட்டு டேபிள் வச்சு பாரு சார் மொபைலு. அது இப்படியே குறுகுறுன்னு பார்க்கும். அவ்வளோதான் சார். அப்பெல்லாம் பார்த்தா கண்ணு கட்டு போகாது. 11 மணி நேரம் கேம் ஆடி இருப்பாங்க. அப்புறம் 11 மணி நேரம் போட்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி இருப்பாங்க. அதனால இருக்க கண்ணு பார்வையும் போயிடும். நான் சொல்ற மருந்தை எழுதி தரேன். நீங்கள் போய் ஏமா இந்த கலர் வேணாம், வேற கலர் சார். இதுதான் ஸ்டாக் அதிகமாக இருக்கு சார். அப்படியா? ரைட். அப்படியா? ஏமா பூச்சாண்டிலாம் பார்த்து பயப்படுறேன். பூச்சாண்டி மாமா பாட்டா. அதான் பயந்துட்டேன். அதான் பூச்சாண்டி. மாமாவா? எத்தனை பேர் எனக்கு போட்டிங்க. யார் இது? அதான் ஆந்திராத்துல இருந்து கடப்பாச்சிலேருந்து வந்திருக்காங்களா? பாவி அவனா? கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி ஒன்றும் பேச வேணாம். மாத்திரை கொடுங்க சார். தரேன். என்ன ஃபீஸ் வேணாம். இந்த மருந்தை போயிட்டு நானே கையால் தரேன். அப்படிங்களா? போய் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் தூக்கம் வரும். சரிங்க சார். தூங்கணும் முடிஞ்சோடனே என்ன சரியாயிடும். சரிங்க சார். இப்போதைக்கு அந்த முதலாளி அவர் வீட்டில் தானே இருக்காங்க? ஆமாம் சார். பெரிய வீட்டில். உங்கள் முதலாளி வீட்டில்? ஆமாம் சார். அங்கே தான் இருக்கோம். இப்போ அங்கே தானே இருப்பாங்க? ஆமாம் சார். சரி, தூங்கினதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்க சார். பார்த்து பத்திரமா கூட்டு போங்க. மெதுவா. நீங்கள் தான் நர்ஸா? ஆமாம். இந்த மாதிரி வேற கலர் இருக்காமா? பால் டாயில் இருக்கு தரட்டா? அட போமாங்கிட்டு. ஹலோ. மல்ல அதனால டாக்டர் பார்க்காத. சரிங்க சார். போய் வேலையை பாருமா போமா. சரிங்க சார். அந்த நம்பர் இருக்குல்ல? ஆமாம் சார். அந்த நம்பர் இருக்கா? சார் அது உங்ககிட்ட தான் இருக்கு. என்கிட்ட தான் இருக்கா? ஆமாம். ஐயோ எங்கே எழுதி வச்சேனே. வர மண்டையில் முடிதான் இல்லைன்னு நினச்சேன். மூளையும் இல்லாமல் போச்சு. மூளை இருக்கிறதுனால தான் அவன் நம்பரை ஃபோனை போடுறோம். இப்போ அப்படியா? யார் தெரியுதா? நம்ம கிள்ளைக்கு சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், எல்லா ஸ்கேனும் வரப்போகுது. எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலாக ஆகுது பாரு. சரி சார். ஹலோ, இது இந்த கடப்பாக்கு மாருங்களா? அவன் சொத்து அழிஞ்சிச்சு. ஏம்மா இருமா, முக்கியமான விஷயம் சார். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பொண்ணை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் அது எங்கே இருக்குங்கிற தகவலை நான் சொல்லணும்னா நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஸ்கேன் சென்டரு தரணும். எது சொன்ன மாதிரி இருப்பீங்களா? சரி ரைட். முதல்ல என்ன பண்ணுங்கள், என் அக்கௌண்ட்டில் ஒரு பணத்தை போடுறீங்க, இல்லைன்னா ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறீங்க. ரைட்டுங்களா? ரைட் சார். ரைட், நான் நம்புகிறேன். ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் ஒரு பெரிய தொழிலதிபர் இருக்கார்ல? ஆமாம், அவரே தான், அந்த பெரியவர். ஆமாம், அவங்க அம்மா. அந்த அம்மா தான். நேராக அங்கே போங்க. அதில் அங்கே ஒரு வேலைக்கார பையன் 2 பேர் இருப்பாங்க. அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்தாங்க, கிளினிக் இன்னைக்கு கூப்பிட்டு வந்தாங்க. நான் பார்த்தேன், தலை சுற்றுதுன்னாங்க. நான் இப்போ தூக்க மருந்து கொடுத்துருக்குறேன். நீங்கள் இன்றைக்கி போனீங்கன்னா அந்த பொண்ணை பிடிச்சிடலாம். ஆனால் இது வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது.
எனக்கு சிடி ஸ்கேன் சென்டர் முக்கியம். சரிங்களா? ரைட். ஆ, நல்லது 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 நல்லது. நம்புகிறேன். ஆ, தேங்க்யூ. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு சிடி ஸ்கேன் வந்தாச்சு. சரிங்க சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால என்னன்னா சார் அதெல்லாம் எதுக்கு? அது நர்ஸ் உனக்கு தெரியாது, டாக்டர் எனக்கு தான் தெரியும். போய் வேலையை பாரு. இல்லை அதெல்லாம் வச்சு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் சொல்ல முடியாது, டாக்டர் சொல்ல முடியாது. நீ போ போ போ. உனக்கு ஏதாவது சம்பளம் இந்த மாதம் சம்பளம் தரலாம் பார்த்தேன், சந்தோஷமா இருக்கிறதுனால. சம்பளம் கிடையாது. நீ போ. இன்னும் எத்தனை உசுறு போதோ. ஹலோ சார், இந்த மாதிரி பேசுகிற மாதிரி இருந்தா சார் நான் பேசல. மரியாதையா நான் போறேன் சார், நான் போறேன். அது நீ நான் கிளம்பிட்டேன். நான் இங்கே வா, நர்ஸு சொல்லுங்க, நான் தான் சொல்லுவேன். போ போறேன் சார். உள்ளே போ, கணக்கு முடிகிற வரைக்கும் உள்ளே போ. எப்போ அனுப்பணும் என்னன்னு எனக்கு தெரியும். எதுக்கு எடுத்தாலும் வெளில போகிறேன். எப்படியோ நம்ம ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டலாக வரப்போகுது. ஸ்கேன் சென்டரில் தான் என் செம்ம லாபம். சார் என்னமோ சொன்னீங்கல்ல, இது மைண்ட் வைஸ். சரிங்க சார். நீ போ வேலையை பாரு. இல்லை சார் அங்கே வேலை முடிஞ்சது. சரி, ரைட். சந்தோஷம். சரிங்க சார். அந்த கேஸ் ஏதாவது இருக்கா பாரு. சரிங்க சார். இன்னும் வரல சார். வருவாங்க. வந்தா எனக்கு ஃபோன் பண்ணு. எனக்கு ஒரு முக்கியமான கேஸ் இருக்கு, நான் கிளம்புறேன். சரிங்க சார். ஆமாம், நான் கிளம்பிட்டேன். வரேன் சார், வரேன். அப்பா போய் தொலைஞ்சிருச்சு. மங்களம், என்னங்க? இப்படி சந்தோஷமா உட்காந்து பேசி எவ்வளவு நாள் ஆச்சு? என்னமோ நீ சொல்லணும்னு வந்திருக்கீ. என்ன? நானும் ஒரு சந்தோஷமான விஷயத்தை பத்தி தாங்க உங்ககிட்ட பேசணும். சொல்லுமா. அது வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம கண்ணம்மாவோட கல்யாண விஷயம்தான். ஆமா, நானும் யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அந்த பிள்ளை ஒரு கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கோம். கண்ணம்மா, ஏய் கண்ணம்மா. யாருங்க அது? ஏய், நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? என்ன வேலை பார்த்து வச்சிருக்கிற? ஒரு பிள்ளை ஊரை விட்டு ஓடி வந்துருச்சு, யாரு அனாதைன்னு தெரிஞ்சா? ஏமா இங்கே வா, நீ யாரு, உங்க அப்பா வேற என்ன, உங்க அம்மா வேற என்ன அப்படின்னு கேட்டு தகவலை சொல்லி அவங்கள வர சொல்லி சமாதானம் பண்ணி அனுப்பி வைப்பியா? வயசு பிள்ளைய வீட்டுக்குள்ளே வச்சிருக்க, நீல ஒரு பெரிய மனுஷனாயா? வாயா கடப்பா குமார், நானே தான். எங்கிருந்து எங்க வந்து யாருக்கிட்ட இவ்வளோ தில்லா பேசிக்கிட்டு இருக்க? ஏன்டா உன் யோக்கியதை தெரியாதாடா எனக்கு? 1க்கு 3 கல்யாணத்தை முடிச்சுட்டு சொத்துக்கு ஆசைப்பட்டு போய் அந்த பிள்ளையை கல்யாணம் முடிக்கணும்னு அலைஞ்சிட்டு தர்ற நீ. ஒழுங்கா மரியாதை இருந்தீன்னா ஊர் போய் சேருவ, இல்லை போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவேன். என்ன செய்ய போற? இங்கே பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அந்த பொண்ணை நம்ம கூட அனுப்பிச்சி வச்சிருங்க, அதுதான் நல்லது. முடியும் போலீஸ்னா நாங்கள் பயந்துருவோமா? நீ முடியா கூட்டு போயிடுவியா? அப்புறம் நீங்கள் என்ன செய்ய போறீங்க? பொண்ணை கூட்டு போயிடுவியா? பொண்ணை வச்சு என்ன செய்ய போறீங்க? ஒரு வாரம். இப்போ அந்த பிள்ளைய கூப்பிடுறேன். கூப்பிடுங்க. வருவா, தொட்டு பாரு. நீ வர சொல்லுங்க. கண்ணம்மா. அதோ அப்பா வந்துட்டேன்ப்பா. வாடி வா. என்ன கண்டே பிடிக்க முடியாதா? வேகமாக வந்து ஒளிஞ்சுக்கிட்டேங்க. பிடிச்சிட்டேன்ல, பறி வச்ச மாதிரி பிடிச்சிட்டேன்ல. வாடி. நான் வரமாட்டேன். என்ன வரமாட்டியா? சாப்பிட்ட சோறு. வா வா வா. அப்படியெல்லாம் வர முடியாது. என்ன வர முடியாது? நான் அம்மா கூட அப்பா கூட தான் இருப்பேன். அம்மா கூட அப்பா கூடமா? யார் உனக்கு அப்பா அம்மா? இவங்க தான். ஏய், வளர்த்தது நானு, அப்புறம் அம்மா அப்பான்ற? ஏய் சொல்லியா? ரொம்ப பேசாதடா. அப்புறம் ரொம்ப பேசுன சீரழிஞ்சு போவ. என்ன பேசிக்கிட்டு இருக்க? மேஜரான பொண்ணு, அது விருப்பத்தை கல்யாணம் முடிக்கும், உன் கூட அனுப்ப முடியாது. நீ நல்ல யோக்கியமானவனா இருந்தா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி மேல இந்த வயசான பிள்ளை வச்சிருக்காரு, வீட்டுக்குள்ள வச்சிருக்காரு, என் குடமாட்டக்காரன் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். வம்பா ஊர் வச்சாரா இருந்தா ஒழுங்காயிரு, இல்லை சிக்கல்ல மாட்டிக்கிடுவேன். ஐயா, நான் இப்போ பேசுனேன்லாம் கோமா பேசுனேன்னு நினச்சிக்கல ஐயா. அது ஐயா இல்லை, உண்மை. அவன் மேலே ஆசைப்பட்டது உண்மை. கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிறதுக்கு இல்லை, எப்படியாவது அந்த சொத்தை ஆட்டையை போடணும், பண வசதியை பெருக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் ஓடி வந்துட்டான். அப்புறம் தேடி பார்த்தேன், கோபம் கூடுச்சு.
அப்போ கட்டிக்கிடணும்னு முடிவு பண்ணேன். அப்புறம் ஊருக்குள்ளே விசாரித்தேன். நீங்கள் அந்த பிள்ளைய நல்லா பார்த்துக்கிறதும் எல்லாம் வைக்கிறதுன்னு கேள்விப்பட்டேன். ஆனாலும் ஒரு சந்தேகம். ஏன்னா வட்டிக்கு வாங்கின பய உங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கான். அவன் ஒழுக்கம் இல்லை. ஒருவேளை நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியலை. ஆனால் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேயா, அவள் வாயால் உங்களை அப்பா அம்மான்னு சொல்லும் போதே எனக்கு புரிஞ்சுக்கிட்டேயா. புரிஞ்சுக்கிட்டேயா. சந்தோஷம். கூடி சீக்கிரம் கல்யாணம் ஏற்பாடு பண்ண போகிறேன். சரியா? சொல்லி அனுப்புகிறேன், வந்துரு. கண்ணம்மா, உன் மேலே ஆசைப்பட்டேன். அப்புறம் சொத்து மேலே ஆசைப்பட்டேன். நீ என்னைக்கு அவங்கள அப்பா அம்மான்னு சொன்னியா, ஐயா தாய் மாமனா இருந்து தாய் மாதிரி இருந்து நான் செஞ்சு வைக்கணும். ஆனால் அந்த காரியத்தை நீங்கள் செய்கிறீங்களே வரேன் கொடுங்க ஐயா. நீ தாய் மாமனா வந்து இல்லைப்பா. சரி, ஒரு வார்த்தை சொன்ன பாரு, சொத்து சொத்துன்னு. சொத்தை கட்டிட்டு அலையறவன்லாம் மனதில் நினச்சியா? ஆமையா. அந்த சொத்தை அவனை காப்பாற்றாது. நல்ல பண்பு, நல்ல குணம் இருக்கணும். கூடி சீக்கிரம் கல்யாணத்தை வைப்போம். நீ வந்து தாய்மாமன் சார்ந்து இருந்தே அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு போ. இருங்கய்யா, கண்டிப்பாக வருவேன். நீங்கள் தகவல் சொல்லுங்கள். குடும்பத்தோடு வந்து கல்யாணத்தை நானும் பக்கத்துலேருந்து நடத்தி வைக்கையா. நன்றி நன்றி. ரொம்ப சந்தோஷம். வர்றம்மா. 3 அத்தையை கூட்டு வந்துருங்க. கண்டிப்பாம்மா. வரம்மா. வரேன். டாட்டா. ஏங்க அதான் அவன் சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன சட்டு புடிச்சுன்னு ஒரு நல்ல தேதியை பார்த்து வச்சிட வேண்டியதான முகூர்த்தத்தைங்கிறேன். முகூர்த்தம் வச்சிடலாமா? நிச்சயதார்த்தத்தை பண்ணி முகூர்த்தத்தை வச்சு சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி என்ன கொடுப்போம். சொல்றா தெரியுமா? இந்த 2 பேர் இருக்கான் பாரு. ஆமா, இந்த கார்த்தி ராமு. இந்த 2 பேர் மேலே எனக்கு ஒரு டவுட்டா இருந்தது. நான் உங்களை மாதிரி தான் டவுட் பட்டேன். என்ன இந்த பிள்ளை எப்படின்னு தெரியல. ஆனால் அந்த பிள்ளைகிட்ட கேட்டா இருந்துச்சுன்னா, எனக்கு கல்யாணம் முடிச்சா ஒரு போட்டி வச்சு அதில் யார் ஜெயிக்காங்களோ அதுதான் கல்யாணம் முடி பண்ணி சொல்லிட்டு இருக்கான். ஆமா, நடன போட்டியா? நடன போட்டியா? ஆமா. எஸ். அதுல யார் நல்லா டான்ஸ் பண்றாங்க? நல்ல போட்டி. நல்ல ஒரு முடிவு பண்ணிருக்கா பாருங்க. அதுல போட்டு முடிச்சிருவோம். சரி, அவ விருப்பப்படி செஞ்சிடுங்க. யார் நல்லா ஆடுறாங்களோ அவங்க தான் என் புருஷன். சரிப்பா, போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிடுவோமா? பண்ணிடுவோம். அறிவிச்சிருவோம். ஏங்க 2 பேரையும் கூப்பிட்டு சொல்ல வேண்டாமா இத? கண்டிப்பா சொல்லணும்ல. அவங்க 2 பேரையும் கூப்பிடுங்க. என்ன, அவங்களுக்கு இத பத்தி தெரியணும்ல என்னன்னு. ரைட். கார்த்தி, ராமு. கார்த்தி, ராம். வாங்க போங்க, உங்களுக்கு தகவல் சொல்லணும். பரவாயில்ல. இந்த கார்த்தி பேர் பண்ணல. நீங்க கூப்பிட்டா ஒரு பையில வர மாட்டான். எனக்கு தெரியும். அப்ப நீ கூப்பிடு. ஏல கார்த்தி. ஏ கார்த்தி. கார்த்தி செவிட்டு பைய. கொஞ்சம் கூட காது கேட்காத மாதிரியே இருப்பான். ஏ கார்த்தி. ஏலே ஏ கார்த்தி. ராமங்கடா. இவ்வளவு நேரம் கத்துன உன் காதுல விழல. இவ்வளவு கத்தினீங்கம்மா, நான் பக்கத்துல இருந்தேன். நான் எங்கேயோ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க கூப்பிட்டீங்க. ராமங்கடா. அவன் வந்து தோட்டத்துக்குள்ள போயிருக்கான். சரி. ஏ ராமு. ராமு வர மாட்டான். நீ இந்த விஷயத்தை சொல்லிரு. எந்த விஷயம் முதலாளி? சொல்லு. எந்த விஷயமா? அவங்க மாமா வந்து அவளை கூட்டிட்டு போறாரு. ஐயோ, மாமாவா? ஆட மாமா பேர, எனக்கு எத்தனை பேரா போட்டிக்கு வருவீங்க? டேய், எதுக்கு கூப்பிட்டீங்கன்னா வந்து அரட்டற. மாமா கூட்டு போய் சொல்றீங்களே, பயந்துட்டேன். அவங்க மாமா வந்தாரு, கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டாரு. ஆனா யாருக்குன்னு கேட்டியா? அத சொல்லுங்கம்மா, யாருக்கு? இப்ப 2 பேரையும் கூட்டிட்டு வந்து 2 பேருக்கு ஒரு போட்டி வைக்க போறோம். போட்டியா? ஆமா. இது என்னடா இது? நடன போட்டி. நடன போட்டி? நடன போட்டியா? உனக்கு ராமுகம். எனக்கும் ராமுகம். எனக்குடா. 2 பேரும் யார் டான்ஸ் ஜெயிக்கீங்களோ அவளுக்கு கண்ணம்மா. அவளுக்கு கண்ணம்மா. ஆமா. கண்ணம்மா, போட்டியில ஜெயிக்கிறேன், உன்னை மணக்கிறேன், இந்த வீட்டை நிறைக்கிறேன். சபதத்துக்கு நான் ரெடி மாமா. சி, நான் ரெடி முதலாளி. போட்டி வச்சிருவோம். எப்போ, எங்க, எப்படி? ஏ ராமு. இங்க ராமு வரலையா? அவன் வரமாட்டாமா. அவன் ரொம்ப தூரத்துல இருக்கான். நல்ல விஷயத்தை நல்லவன் கால போட்டிங்கல்ல, அதை நிறுத்திக்க. கண்ணம்மா, உனையா அடையிறதுக்கு இப்பயுமே நான் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் ஜெயிச்சு காட்டுங்க. இப்ப வேலையை பாருடா. இப்போ வேலை பார்த்துக்கிட்டே டான்ஸ் ஆடுவேன். முதலாளி, உங்க 2 பேரையும் பார்க்க போகுது ஏன் கண்ணே பற்று போல இருக்கு. ஐயோ, இந்த பயல பாத்தீங்களா? எப்ப பாருங்க இப்படிதான் ஏதாவது ஒண்ணு பேசிட்டாலே. போட்டியில ஜெயிக்க. ஐயோ ஐயோ. ஏங்க
இந்த விஷயத்தை ராம பார்த்து நானே பேசிடுறேன். பேசிடு. சரியா? போட்டு சீக்கிரம் வச்சிருவோம். சீக்கிரமா வைக்கணும். வச்சு கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம். ஏன்னா அவனுக்கு இது தெரியாம இருக்க கூடாது பாத்தீங்களா? கண்டிப்பா தெரியப்படுத்தணும். ஆமா. தோட்டத்துல இருப்பான். இப்ப சொல்லி- நானே போய் சொல்லிட்டு வரேன். சொல்லிடுறேன். சரியா? சரிம்மா. சரி கண்ணம்மா, அம்மா ஐயாவுக்கு கொண்டு போய் ஒரு கிளாஸ் பால் கொடு. வாங்க ஐயா. வரமா. ரெடி பண்றேன். அம்மா பால் அப்பாக்கு சூடா கொடுக்கணும். காலத்துல என்னங்க ஆமா போட்டி வைக்கிறதா சொல்லியிருக்கு, இன்னும் அந்த பசங்க 2 பேரையுமே காங்கலையே. இன்னைக்கு ஆ, கல்யாண பொண்ணு பார்த்தா ஆ. உன்னை பார்த்தா தான் கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கு. சும்மா இருங்க. இந்த 2 பேரும் நீயே கூப்பிடு, போட்டி நடத்திடுவோம். சரி கூப்பிடட்டுமா? கூடு. கண்ணம்மா அம்மா கூப்பிடட்டுமா? கூப்பிடலாமா? டேய் கார்த்தி, ஏ ராமு, வாங்கடா 2 பேரும். என்னடா பண்றீங்க? ஆமா ஐயா. சொன்ன யாருக்கா டான்ஸ் போட்டு ஆமா இன்னைக்கு தானே கலக்கிடுவோம் கிளப்பிடுவோம். நடனம் அப்படி சொல்லியிருப்பார்ல உன்ட்ட. ஆமா அது இன்னைக்கு தானா? ஆமா. மாட்டிக்கிட்டா ரெடியா? சரி ரெடி. ரெடியா? ரெடி. நீ என்ன பண்ணு? 1 2 3. முதலாளி முதலாளி முன்ன ஆடி இருந்தா தானே. இவன் ஆடாத ஆட்டமா? இப்போ யார் ஜெயிச்சான்னு தெரியணும்ல போட்டியில். நான் இப்போ பாரு, நான் தானே நடுவர். இப்போ பாரு, நான் தட்டுறேன் பாரு. சாவியை கொடுக்க போறீங்களா? 1 2 போட்டியில் நீதான் வெற்றி பெற்றிருக்க. முதலாளி வெற்றி பெற்றிருக்கேன்னு சொன்னாலும் கூட என்ன கூட மம்பட்டின்னு நான் தான் தூக்கியாச்சுல்ல. ஏற்கனவே 3 பிள்ளை தகப்பனுக்கு கல்யாணம் முடியவோ ஓடியாந்துட்டு அந்த பிள்ளை. உன் வயசுக்கு அது ஒத்து வருமா? இப்போதான் முதலாளிக்கு அறிவு வந்திருக்கு. என்ன ஒரு அறிவாலே பேசுறீங்க முதலாளி, சொல்லுங்க முதலாளி. அதனால கண்ணம்மாவை கார்த்திகை கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவோம். இந்த வயசை கருதி. ஆமா, மாலை எடுத்து ஓஹோ, மாலை எடுத்து சரிதான். என்னங்க இப்படி நம்ம 4 பேர் நின்று கல்யாணம் பண்றது கல்யாணமா? அவ தாய் மாமா என்ன சொல்லிட்டு போனாரு? நான் குடும்பத்தோட வர்றேன்னு இருக்கிறாரு. ஆமா, அவரும் வரட்டும், அவங்க குடும்பத்திலயும் ஆள் வேண்டாமா? அப்பதானே கண்ணம்மாவும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பா. அதனால அவங்க வந்ததுக்கு அப்புறமா கல்யாணத்தை வச்சுக்கலாம். இப்ப நிச்சயம் பண்ணிக்கலாம். மாலையை மட்டும் மாத்துவோம். எடுத்துட்டு வா மாலைய, கையாலைய. ரொம்ப வெக்கப்படாதா முதலாளி, முதல்ல கல்யாணம் பண்ண போறேன். வெக்கமா இருக்கு. முத கல்யாணம் பண்ண போறியா? கண்ணம்மா இங்க வா.
கொடு கொடு வாங்கிக்கோ வாங்கிக்கோ மாலை மாலை ஆமா இப்படி வா அவசரப்பட மெதுவா போடலாமா முதல்ல சொல்லுங்க யார் மேலே போடணும் மாப்பிள்ளை தான் போடணும் டும் 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 போடுங்க பஞ்சாரே போடு இதே போல மணமக்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்க மாதிரி என்றும் சந்தோஷமா இருக்கணும்னு எல்லாம் உள்ள இறைவனை காட்டிக்கிறோமா கல்யாணத்தை சிறப்பாக முடிப்போம். முதலாளி நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க முதலாளி. கால் விடுமா? நல்ல 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 மகளே நல்லா இருப்பா நல்லா இருப்பா நல்லா இருப்பா நல்லா இருப்பா. என்னங்க இருந்தாலும் கையை பிடிச்சு கொடுக்க வேண்டாமா நீங்க? கையை பிடிச்சி நீங்க கொடுத்துறேன். இனிமே நம்மளோட வாழ்க்கையில ஜாம் ஜாம்னு ஆரம்பிப்போம். Come on. Yes. Happy. இன்று முதல் happy. Happy. இதுதான் என்னைக்கும் சந்தோஷம். இந்த சந்தோஷம் தானங்க வேணும். வேணும். நான் இவ்வளவு நாள் உங்களை ஏதோ தப்பு தவறா எத்தனையோ தடவை பேசியிருக்கேன் மரியாதை இல்லாம. ஆனா இனிமேல்லாம் அப்படி பேச மாட்டேன். நமக்குள்ள அந்த நம்மளும் சந்தோஷமா இருப்போம். ஆளாளுக்கு ஒரு சந்தோஷத்தை கூட்டி போயிட்டாங்க. நம்மளை இப்படி அனாதையால விட்டாங்க. நமக்குன்னு எங்கேயாவது சந்தோஷம் இருக்கும்.